வச்சிருந்தாங்க சார். அதான் பிரச்சனையே எங்களுக்குள்ளார. என் லவர் ஏன் வச்சிருக்கேன்? நான் கார்த்திக்காக நான் போன வருஷம் போயிட்டு கார்த்தி ஓடி மாவனா உனக்காக அடுத்ததுல போதும் சரியா? யார் இந்த கார்த்தி? எப்படிதான் இருப்பாரு? எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. கார்த்தி மாமா I love you. I love you only for you. கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் கார்த்தி. சாரி, அவரை கார்த்தின்னு சொல்லக்கூடாது, கண்டார ஒளி அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அடைமொழி ரொம்பவே முக்கியம் சார். ஒரு வருஷம் ஆயிட்டு சார், இன்னும் அவனை கண்டுபிடிக்காம மறுபடியும் நான் தேடி அலையணும் சார் அவனை. முன்னாடியெல்லாம் கார்த்தி அப்படிங்கிற நேம் வச்சாலே அது கொஞ்சம் கெத்தான நேமாக தான் இருந்துச்சு. மௌனராகம் கார்த்தியில் ஆரம்பிச்சு இப்போ சூர்யாவோட பிரதரான அந்த கார்த்தி வரைக்கும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நேமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த திவ்யாவோட கார்த்தி ஃபேமஸ் ஆன பிறகு கார்த்திங்கிற பேரை சொன்னாலே அவன் தெரிச்சு ஓடுறான். கார்த்தி வந்து நெஜமாவே உண்மையிலேயே காணும் சரிங்களா? நேற்று நாள் கூட போய் சொல்ல சான்ஸ் தரல. ஏன்டா எனக்கு கார்த்திங்கிற பேர் வச்சிங்கன்னு சொல்லிட்டு அவன் கண்ணீர் விட்டு கதறான். இதெல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டா கார்த்தி, சாரி நார்மல் கார்த்தி கிடையாது, கண்டார ஒளி அந்த கார்த்தி தான். நான் உலகம் ஃபுல்லா நான் வந்து அலைஞ்சேன். என் புருஷனை நீ எதுக்கு லவர் ஏன்டி நீ வச்சிருக்கன்னு கேட்டு பிரச்சனை வந்ததான். இப்ப கார்த்தி எங்க அவ கூட இருக்கானா எங்க இருக்கானு தெரியல. அந்த பிரச்சனையே போயிடுச்சு. இப்ப 2 மாசமா நாங்க இதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமாங்க, உண்மைதான். கார்த்தியை தேடி அவங்க போகாத ஊரே இல்லைன்னு சொல்லலாம். பல கண்டங்கள் தாண்டி சுற்றி கார்த்தியை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம கண் கூட பார்த்தோம். எங்கடா இந்த கார்த்தி, எப்படா இந்த பொண்ணுகிட்ட வந்து சேரும்னு சொல்லிட்டு நாமும் பல இடங்களில் கமெண்ட்களை போட்டுட்டு தான் இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல அவனா கார்த்தி இருந்தா கூட நீங்க இதனால அந்த கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த போஸ்ட் கீழே டேக் பண்ணி விட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இதே வேலையாத்த அழகுறானா? நல்ல வேலை என் பேரு வந்து கார்த்தின்னு இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அப்பாடா, என் பேரு மட்டும் கார்த்தின்னு இருந்துச்சுன்னா கார்த்தி மாமா I love you கண்டார ஒளி. நல்ல வேலை இல்ல. ஆண்டவர் ரூம்ல தங்கி இருந்தேன். நான் வந்து இன்டர்வியூன்னு சொல்லி நான் வந்து போட்டோ ஷூட்டிங் இன்டர்வியூ அக்கா அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பிரஸ் மீட்ல. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து உங்க வீடு தேடி வந்து செல்ஃபினா கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் வந்து வாட்டர் கம்பெனில குவாலிட்டி கண்ட்ரோலரா ஒர்க் பண்றேன். மினரல் வாட்டர் கம்பெனில நான் எம்எஸ்சி மைக்ரோபாலஜி படிச்சு எனக்கு வந்து நான் ரோட்ல வந்து நிக்கிறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பாத்தீங்களா அக்காவை? இவ்வளோ திறமைகளையும் உள்ளடக்கி வச்சுட்டு ஏன்டா அப்படி லூசுத்தனமா திரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்திருக்கலாம். பட் காதல் படுத்தும் பாடு அப்படிதான் இருக்கும். காதல் எப்படி மலர்ந்தது? காதல் 3 வருஷமா மலர்ந்தது சார். காதல் எப்படி மலர்ந்ததா? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? என்னடா கேள்வி இதெல்லாம்? மனசாட்சின்னு ஒன்று இருந்தா சத்தியமா இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்களா? காதல் மலர்ந்தது என்ன போங்க. கெடுக்கிறான் அவனா வரவே கூடாது. பெண்களை கெடுக்கிறோம், ஆண்களை கெடுக்கிறோம், நல்லா இருக்க கூடாது. ஏன் நான் கட்டினா கூட சமாளிச்சு வாழ்ந்துருவேன். வேற ஒரு பொண்ணை கட்டி வச்சு பாவம், அந்த பொண்ணு பாவம் என்ன பாவம் பண்ணுச்சு? பெண்கள் வாழ்க்கை கெடுக்கிறாரு ஓகே, அது என்ன ஆண்கள் வாழ்க்கை கெடுக்கிறாரு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். கார்த்தி சாரி கண்டார ஒளி. என்ன இதெல்லாம் புரியல எனக்கு. எஸ்பி வள்ளத்துல கேஸ் போயிட்டு இருக்குது. டிஎஸ்பி ஆபீஸ்ல விசாரிக்கிறாங்க. ஏடிஎஸ்பியே பாத்துறோம். இப்ப ஏடிஎஸ்பி அடுத்து பெரிய ஆளு யாருன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, தமிழக காவல்துறைக்கு வேற வேலையே இல்லை போல, அவங்களுக்கு வேற கேஸே இல்லை போல. என் லவ்வரை வச்சிருந்ததான் சார் பிரச்சனையே. சபா சரியான போட்டி. அந்த பொண்ணுக்கு கார்த்தினா ரொம்ப பிடிக்கும். யாருப்பா அந்த சுகந்தி? கார்த்தியை வச்சிருக்கீங்களாமே, ஒரு நாள் வச்சுக்கிட்டு அவங்ககிட்டே கொடுத்துருங்க. வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டகமைக்கு போயிட்டான். ஏன் கார்த்தி இன்னொரு கார்த்தியையும் வச்சிருக்கு. தர்மபுரி தேனி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த கார்த்தியையும் வச்சிருக்கு. அது இல்லாம மதுரை கார்த்தின்னு ஒருத்தன். அதுக்கு ஏகப்பட்ட பேர். நீங்க போய் வேணா பாருங்க. எத்தனை கார்த்திடா? லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ல ஒரு 2 கார்த்தி இருக்கானுங்க, அவனும் சேர்த்து கோத்து விட்டு போயிடலாமா? அப்படியா? இந்த பிள்ளைய மறுபடி எப்படியாவது நடு ரோட்ல உட்கார வச்சு போராட்டம் பண்ணி எனக்கு போபோ சட்டம்னு ஒண்ணு இருக்குதான். அதுக்குள்ளார ஈபிகோ 300 சாரி யுவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. போபோ சட்டமும் ஏதோ ஒரு சட்டம் சொன்னாங்க, தெரியல. ஏதோ ஒரு சட்டம் இருக்காமா. 4-5 போராட்டம் பண்ணா உள்ள பிடிச்சி போட்டுருவாங்களாமா. போக்சோ சட்டம் எல்லாருக்கும் தெரியும். அது என்ன போப்போ சட்டம்? புதுசா உருவாக்குறாங்கயா, நல்லா இருக்கு. டிக்டாக் நான் எதுக்குமே பண்ணல சார். நான் சும்மா தான் சார் இருந்தேன். என் லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு வீடியோ போட்டேன். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான். எங்கடா கார்த்தி இருக்கன்னு வீடியோ போட்டேன். என்னது, அவன் விட்டுட்டு போனதுனால நீங்க டிக்டாக் பண்ணீங்களா? அக்கா ரிப்போர்ட்டுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். நீங்க டிக்டாக் பண்ணதுனால தான் விட்டுட்டே போனான். அவங்கள ஏமாத்தனா, ஆனா எங்களை ஏமாத்த முடியாது.
யாருமே போக மாட்டேன்டா. நான் வீடியோ போட்டது என் தப்புதான்டா. தயவு செஞ்சு ஏத்துக்கடா. நான் டிக்டாக் கிளாமரா வீடியோ போடுறதுனால அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றேன். நானே வந்து பேசுறோட நான் போட்டேன்ல என் வீடியோவை. அப்ப என்ன சொன்ன, ஆல்ரெடின்னு நீ சொன்னீங்கடா. அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுலடா. அப்ப இந்த மாதிரி டிக்டாக்ல வீடியோ போட்டா உனக்கு என்னோட கோவம் வரும், எனக்கு திட்டுவேன், என்னை ஏத்துக்குவேன்னு தான்டா நான் அந்த மாதிரி வீடியோ போட்டேன்டா. அது என் வாழ்க்கையே கெடுக்குன்னு தெரியாம போகுதுடா. உனக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுவேன்டா. எனக்கு டிக்டாக் கூட வேணாண்டா கார்த்தி, நீ மட்டும் வந்தா போதும்டா. அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது ஓடி போயிட்டாங்கன்னா அல்லது உங்கள் காதலில் யாராவது உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் டிக்டாக்ல அவனை திட்டி வீடியோ போடுங்க, கண்டிப்பாக அவன் கிடைப்பான். அவன் கிடைக்கிறானோ இல்லையோ நீங்கள் ஃபேமஸ் ஆகிடலாம். டிக்டாக் நான் எதுக்குமே பண்ணல சார். நான் சும்மா தான் சார் இருந்தேன். என் லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு வீடியோ போட்டேன். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான். எங்கடா கார்த்தி இருக்கன்னு வீடியோ போட்டேன். ஒருத்தன் நம்மளை விட்டு போயிட்டானா ஒன்று போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அல்லது அங்கங்கே தேடி பார்க்கணும். அது என்ன டிக்டாக்ல சொல்லி திட்டுறது, டிக்டாக்ல வீடியோ பண்ணுறது, அது எப்படி அவன் கிடைப்பான்னு நம்பிக்கை? எங்களை விசாரிச்சா மட்டும் போதும். அப்போ இப்போ மட்டும் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனாக வரணும்? அப்படியே டிக்டாக்ல வீடியோ, டிக்டாக் தான் இல்லையா, சரி யூடியூப்ல வீடியோ, வேறு ஏதாவது ஆப்பில் வந்தால் வீடியோ போட்டுட்டு திரிய வேண்டியதானே அப்படின்னு எனக்கு தோணலை. பொதுவான கருத்துக்கள், நான் ஒன்றும் சொல்லலப்பா. நாங்கள் வந்து நேர்கொண்ட பார்வைக்கு வந்தோம், கலைஞர் டிவிக்கு வந்தோம். போடு வேற லெவல். நானும் யோசித்தேன், இதுனா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தீர்க்க வேண்டிய பிரச்சனை கிடையாது. நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் கிட்ட தான் இந்த பிரச்சனை வரணும், அவங்க தான் இதுக்கு சரியான தீர்வு கொடுப்பாங்க நினச்சேன். பட் அதான் நடக்க போகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் திவ்யா, இன்னொரு பக்கம் அந்த யாரோ சுகந்தின்னு சொன்னாங்களா அவங்க, இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி கார்த்தி, அப்புறம் அந்த தேனி கார்த்தி, அப்புறம் தருமபுரி கார்த்தி அப்படிங்கிற 3 கார்த்திகள். அப்படியே மொத்தமாக ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். அவங்க தான் வந்து மேம் வந்து நியாயத்தை கேட்டுட்டு வந்து கமிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சு எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது பொய் புகார்னு சொல்லிட்டு கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்களே தஞ்சாவூர்ல தேனியில். அதை வந்து எடுத்து மறுபடியும் விசாரிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கூடிய வரையில் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ வந்து நமக்கு வரப்போகுது. தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. இத்தனை நாளா இழுத்துக்கிட்டு இருந்த இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து ஒரு நல்ல தீர்வு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் இருக்கு, அதை பாருங்க. முதலமைச்சர் ஐயா வந்து ஏதாச்சும் பண்ணி விசாரிக்க சொல்லுங்க தயவு செஞ்சு, அது மட்டும். சரி, இத்துடன் நம்ம வீடியோ முடித்துக் கொள்வோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.